ஒரு காலத்தில் இலங்கையின் பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது நாடு எங்கே போகிறது என்ற அச்சம்தான் முதலில் எழுந்தது. அந்நிய செலாவணி தட்டுப்பாடு, எரிபொருள் வரிசைகள், இறக்குமதி நெருக்கடி, வெறுமையான அரசு கஜானா, கடன் சுமை என பொருளாதாரம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தது. அது ஒரு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியை போன்ற நிலை. ஆனால் இன்று நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இலங்கை இன்னும் முழுமையாக குணமடைந்து விட்டதாக கூற முடியாது. ஆனால் ஐசியூவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சையின் கீழ் மீண்டு வரும் நோயாளியை போன்ற நிலையில்தான் இன்று பொருளாதாரம் உள்ளது. அதற்கு மிக முக்கியமான சான்றுகளில் ஒன்று நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு. 2026 ஜூன் மாதத்தில் 6458 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அதிகாரப்பூர்வ கையிருப்பு ஜூலை மாதத்தில் 6591 மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. அதாவது ஒரே மாதத்தில் 2.6% அதிகரிப்பு. இது வெறும் ஒரு புள்ளி விபரம் அல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னர் அந்நிய செலாவணி நாடு தவித்ததை நினைத்து பார்த்தால் இது பொருளாதார நம்பிக்கையின் முக்கியமான அறிகுறி. மேலும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பும் பணமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து ஜூலை மாதத்தில் 929 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி வரவை உருவாக்கியுள்ளன. இது கடந்த ஆண்டின் அதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 7.1% அதிகரிப்பு. இதில் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் மட்டும் 777.6 மில்லியன் டாலராக 11.5% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது இலங்கையின் குடும்பங்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது. சுற்றுலா வருமானம் 151.1 மில்லியன் டாலராக இருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு 10.8% வீழ்ச்சியடைந்துள்ளது. எனவே மீட்பு பாதையில் இன்னும் பல பலவீனங்கள் இருப்பதை இது நினைவூட்டுகிறது. அதேவேளை எரிபொருள் இறக்குமதி செலவு குறைந்ததும் அந்நிய செலாவணி வரவுகள் மேம்பட்டதும் மத்திய வங்கிக்கு ஜூலை மாதத்தில் 349 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணியை நிகரமாக கொள்வனவு செய்யும் வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதனுடன் இணைந்து அரசாங்கத்தின் நிதி ஒழுக்கத்திலும் மாற்றம் தெரிகிறது. 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை அரச வருமானம் 27% அதிகரித்து 2954 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஆனால் அரசு செலவு 8% மட்டுமே அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக ஜூன் மாத இறுதியில் முதன்மை வரவு செலவு மிகை 1244 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் அது 859 பில்லியன் ரூபாய் மட்டுமே. மே மாதத்தில் 1131 பில்லியன் ரூபாவாக இருந்த முதன்மை மிகை ஜூன் மாதத்தில் மேலும் உயர்ந்திருப்பது அரச நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுகிறது. மேலும் ஒட்டுமொத்த வரவு செலவு கணக்கும் ஜூன் இறுதியில் 9.5 பில்லியன் ரூபாய் மிகையில் இருந்துள்ளது. ஆனால் இங்கே தான் அரசியல் புரிதல் அவசியமாகிறது. இந்த எண்ணிக்கைகளை வைத்து இலங்கை முழுமையாக குணமடைந்து விட்டது என்று கூறுவது தவறு. கடன் சுமை, வாழ்க்கை செலவு, வேலை வாய்ப்பு, உற்பத்தி வளர்ச்சி, ஏற்றுமதி, முதலீடு போன்ற பல துறைகளில் இன்னும் கடுமையான சவால்கள் உள்ளன. ஆனால் முக்கியமான மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. பொருளாதாரம் இனி அவசர சிகிச்சை நிலையில் இல்லை. நேற்று உயிரை காப்பாற்றுவதற்காக போராடிய நாடு இன்று உயிரை பலப்படுத்தும் சிகிச்சையை பெறுகிறது. ஐசியூவில் இருந்து சாதாரண வார்டுக்கு வந்துவிட்டோம். இப்போது மீட்பு காலம் தொடங்கியுள்ளது. இந்த மீட்சியை நிலையான பொருளாதார வளர்ச்சியாக மாற்றுவது அடுத்த அரசியல் சவால். கையிருப்பு அதிகரிப்பது மட்டும் போதாது, மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும். அரச வருமானம் அதிகரிப்பது மட்டும் போதாது, அந்த பணம் மக்களின் வாழ்க்கை தரமாக மாற வேண்டும். அதனால் இன்று இலங்கைக்கு தேவை வெற்றி கொண்டாட்டம் அல்ல, பொறுப்பான தொடர்ச்சியான சிகிச்சை. நாடு ஐசியூவில் இருந்து வெளியே வந்திருக்கிறது. போது அதை மீண்டும் நோயாளியாக மாற்றாமல் முழுமையாக ஆரோக்கியமான பொருளாதாரமாக கட்டியெழுப்ப ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மீட்பு பயணத்தில் உறுதுணையாக இருப்போமாக. சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.